தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இன்று கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும், ஈரோடு, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று மதுரை மாவட்டத்தில் புதன்கிழமை முதல் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்று மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ள கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இவற்றுடன் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய 12 மாவட்டங்களில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சிவகங்கையில் வரும் 16ஆம் தேதியும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 17ஆம் தேதியும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.